ஓம் சக்தி, நீ அசைவாக இரு, நான் அருளாக இருப்பேன். இத்தலைப்பின் கீழ் சக்தியொளி இதழில் பதிவிடப்பட்டுள்ள தொண்டர் ஒருவரின் அனுபவம் ஒன்றை காண்போம். நன்றிகள். சக்தியொளி இதழ், மார்ச் 87. வெளியீடு ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலையம். பதிவு செய்தவர் மறைந்த சக்தி ஒளியின் முன்னாள் ஆசிரியர் சி ராமசாமி அவர்கள். அவருடைய பதிவினை நாம் காண்போம். தற்பொழுது 1982ஆம் ஆண்டு அத்தொண்டர் நடைபெற இருந்த ஆன்மீக மாநாட்டிற்கு உணவு குழு தலைவராக அன்னையால் நியமிக்கப்பட்டார். இப்பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட அவர் தான் முன்னர் செயலாற்றிய அரசியல் மாநாட்டு அனுபவங்களை வைத்து செயல்பட தொடங்கினார். மாநாட்டிற்கு உணவு சம்பந்தமான எல்லா ஏற்பாடுகளும் செவ்வனே செய்து கொடுத்தார். இருப்பினும் அவருக்கு ஒரு சங்கடம் நேர்ந்தது. அவருடைய கணக்குப்படி மேற்கொண்டு 20 அரிசி மூட்டைகள் தேவைப்பட்டன. சரக்கு சேமிப்பு அறையில் ஒரு மூட்டை அரிசி கூட இல்லை. அறநிலையத்தினர் நன்கொடையாக அரிசியினை வசூல் செய்து கொள்ளுங்கள் என கூறிவிட்டனர். அத்தொண்டர் தன் இளம் வயதில் பொறியியல் படிப்பினை முடித்துவிட்டு தன் தாய்மாமாவின் சூலாம்பேடு எஸ்டேட்டை 21 ஆண்டுகள் மேற்பார்வை செய்து வந்திருந்தார். அப்பழக்கத்தின் வழியே 12 மூட்டை அரிசிகளை நன்கொடையாக பெற்றுக் கொண்டார். மீதி 8 மூட்டை அரிசிகளை யாரிடம் பெறுவது? மாநாட்டிற்கு இன்னும் 4 தினங்களே உள்ளன. போதிய அவகாசம் இல்லையே என மனம் குழம்பி தவித்தார். நேரம் கடக்க கடக்க அவருடைய மனதைரியம் குறையலாயிற்று. அன்று இரவு நடுநிசி நேரம். பாதுகாவல் தொண்டர் அவர் அரைக்கதவை தட்டி, சார், சிந்தாதிரி பேட்டையில் இருந்து சக்குபாய் அம்மாள் என்பவர் 8 மூட்டை அரிசியை லாரியில் அனுப்பியுள்ளார். கோயில் வாசலில் இறக்கி வைத்திருக்கிறேன். லாரி டிரைவர் ரசீது கேட்கிறார் என கூற, ரசீதுகளை எழுதி தந்துவிட்டு மூட்டைகளை பத்திரமாக பார்த்துக்கொள், காலையில் சரக்கரைக்கு மாற்றிக்கொள்ளலாம் என கூறி தன் மனக்கவலை நீங்கியது என மன அமைதி அடைந்தார். மறுநாள் அப்பெண்மணிக்கு நன்றி தெரிவிக்க எண்ணி சக்குபாய் அம்மாளின் சிந்தாதிரி பேட்டையின் முகவரியை கண்டுபிடிக்க முயற்சித்தார். அங்கு இயங்கி வந்த மன்றத்தின் தலைவரிடமும் விசாரித்து சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். அப்படி யாருமே இங்கு இல்லை என தகவல் வர அரிசி மூட்டையை அனுப்பியது யாராக இருக்கும் என சிந்தனை செய்தார். சிந்தாதிரி பேட்டையிலிருந்து வருகின்ற தொண்டர்களை எல்லாம் விசாரித்தார். அங்கு அநேக வருடங்களாக குடியிருந்து வருபவரும் சென்னை மாவட்ட வார வழிபாட்டு மன்ற தலைவரும் ஆகிய திரு காஷிஷா அவர்களிடம் இது பற்றி தீர விசாரித்து சொல்லும்படி வேண்டினார். அவரும் விசாரித்து அவ்வாறு பெயர் உள்ள பெண்மணி இங்கு சிந்தாதிரி பேட்டையில் இல்லை என்று சொன்னார். இறுதியில் அத்தொண்டர் உணர்ந்தார், நமக்கு தேவையான அரிசி மூட்டையை அனுப்பியது அன்னையாகத்தான் இருக்கும். அன்னைதான் நம் மனக்கவலை தீர அரிசி மூட்டைகளை அனுப்பியுள்ளாள் என உணர்ந்து அன்னைக்கு நன்றி கூறினார். நாம் தற்பொழுது கவனிப்போம். அன்னையின் ஆன்மீக பணிகளில் ஆர்வமுடன் பணியாற்றும் தொண்டனின் மனக்கவலை தீர அன்று அன்னை சித்தாடினார். நீ அசைவானால் நான் அருளாக இருப்பேன் என்பதை இச்சம்பவம் நம்மை உணர செய்கின்றது அல்லவா? தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.